அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம். மாசி மாத கோச்சார கிரகங்களை வைத்து பார்க்கும்போது மேச ராசி அன்பர்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, எடுத்த காரியம் தொட்ட காரியம் வெற்றி வாய்ப்புகளை பெறப்போகிறீர்கள். அதுக்குண்டான உத்தரவாதம் மேச ராசி அன்பர்களுக்கு உண்டு. மாசி மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது மேசராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 கிரக கூட்டணி. 11வது வீட்டில் சூரியன், சனி பகவான் அஸ்தங்க நிலையிலும் செவ்வாய் பகவான் உச்ச நிலையிலும் இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார்கள். மீன ராசியில் ராகு, மேசராசியில் குரு, கன்னிராசியில் கேது. சந்திர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். மாசி மாதம் 30ஆம் தேதி வரை ஒவ்வொரு ராசிகளாக ஒவ்வொரு நட்சத்திரமாக சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வார். அசுவினி நட்சத்திரம் வரும் வரை 30 நாட்களுக்குண்டான பொது பலனாக மேச ராசி என்பதற்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. மாசி மாத சுப விசேஷ நாட்களை காண்போம். இந்த மாசி மாதம் வீடு கட்டலாம், வீட்டு மனை வாங்கலாம், கிரக பிரவேசம் செய்யலாம், பூமி பூஜை செய்யலாம், வாசல் கால் வைக்கலாம். உகந்த மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கின்றது. தொழில் நன்கு விருத்தி அடையும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு திருப்தியான வருமானம் இந்த மாசி மாதம் பெறலாம். மாசி மாதம் 2ஆம் தேதி வசந்த பஞ்சமி அன்று லட்சுமி பூஜை செய்வது உகந்த நாளாக இருக்கும். மாசி மாதம் 4ஆம் தேதி ரத சப்தமி அன்று சூரியனையும் பெருமாளையும் வழிபடும்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பித்திருக்கள் தோஷம் நிவர்த்தி ஆகும். மாசி மாதம் 12ஆம் தேதி மாசி மகம் அன்று அம்பாளையும் குலதெய்வத்தையும் வழிபட வேண்டும். குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும். மாசி மாதம் 25ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து 4 ஜாமங்களிலும் சிவபூஜை தரிசனம் செய்வது எல்லோருக்குமே உகந்தது. சிவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். மாசி மாதம் எண்ணற்ற சுப முகூர்த்த நாட்களை தாங்கி வருகிறது. மாசி மாதம் என்றாலே கல்யாண சுப முகூர்த்த நாட்கள் தான். மேச ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம். மேச ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டில் உச்ச பலத்துடன் தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதியும் கலத்தரக்காரகனுமாகிய சுக்கிரனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். முதல் 7 நாட்களுக்கு புதன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார். முயற்சித்த காரியங்கள் அனைத்தும் மேசராசி என்பதற்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும். 3ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் தொழிற்ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு திருப்தியான வருமானம் இந்த மாசி மாதம் பெறலாம். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் தொழிலை விரிவுபடுத்தலாம். 10ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார். சில பேர் இடமாற்றங்கள், தொழிலில் உயர் பதவியுடன் இடமாற்றங்களும் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம். அரசு வேலைக்கு தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிற்ஸ்தானாதிபதி சனி பகவான் 11ஆம் வீட்டிலே அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். சனியோ செவ்வாயோ எது ஒரு கிரகம் மிக பலமாக இருந்தால் போதும், தொழில் வேலை மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை சனி பகவான் லாபத்திலே அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். பூர்வீக புண்ணியாதிபதி சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள், வில்லங்கங்கள் மேச ராசி என்பதற்கு இந்த மாதம் தீரும். பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய திருமணம், அவர்களுக்கு சுபகாரியங்களும் மேசராசி என்பர்கள் செய்யலாம். பூர்வீக சொத்துக்களில் கிணறு வெட்டுவது, போர் போடுவது, சமன் செய்வது, இந்த மாதிரி பூர்வீக சொத்துக்களில் சில வேலைப்பாடுகள் மேசராசி என்பர்கள் செய்து கொள்ளலாம். இந்த மாசி மாதம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து ஜென்ம ராசியை பரிசுகிறார். இதுவரை
ஒரு குழப்பமாகவே போயிட்டுருந்துச்சு. நல்லது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, எதிர்காலத்தை பற்றி ஒரு குழப்பமாகவே போயிட்டுருந்துச்சு. மேச ராசி என்பவர்களுக்கு தைரியம் வரும், வீரம் வரும், சுறுசுறுப்பு வரும். எதையும் முன்னின்று நல்லா சுறுசுறுப்பாக திறமையாக செயல்பட போகிறீங்க. அதற்குண்டான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் மேசராசி என்பவர்களுக்கு கொடுக்குறார். சகலவித பாக்கியம் உண்டு. ஏன்னா குருபகானை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது குருமங்கள யோகம். மாசி மாதம் 30 நாட்களும் உங்களுடைய எண்ணம் புத்துணர்ச்சி அடையும். மேச ராசி என்பவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தந்தையுடைய ஆஸ்தி அந்தஸ்து அதிகார பணமெல்லாம் அனுபவிக்கலாம். திருமண வயதில் உள்ள மேச ராசி என்பவர்கள் தந்தை தற்போது வரன் பார்ப்பார். தந்தையால் உங்களுக்கு ஆதரவு உண்டு. தந்தையிடம் கருத்து மோதல்கள், தந்தையிடம் பிரச்சனை சிக்கல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும். இந்த மாசி மாதம் சுப மங்கள காரியங்கள் மேச ராசி என்பவருடைய குடும்பத்தில் நடக்கும். 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் மேசராசி என்பவர்களுக்கு ராகுவாலும் கேதுவாலும் பாதிப்புகள் குறைவு. அப்போது நேரம் கிடைக்கும்போது கோயில், சுற்றுலா இந்த மாதிரி சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் மேசராசி என்பவர்களுக்கு உண்டு. மாசி மாதம் 30 நாட்களும் சனியுடன் சூரியன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது கோயில் கும்பாபிஷேகம், கோயில் கட்டுமான பணி, கோயில் திருவிழாக்களில் முன்னின்று மேசராசி என்பவர்கள் செயல்படுவீர்கள். கோயில் திருப்பணிகளுக்கு உதவிகள் செய்வீர்கள். அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாசி மாதம் காட்டுகிறது. மூத்த உடன்பிறப்புகளுக்கு அரசு வேலை, அரசியலில் ஜொலிக்கும் அமைப்பு உண்டு. மூத்த உடன்பிறப்புகளால் மேசராசி என்பவர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இந்த மாதம் கிடைக்கும். மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிகளில் புதன் சஞ்சாரம் செய்கிறார். மாசி மாதம் 7ஆம் தேதி வரை மகர ராசியிலே புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழில் சார்ந்த வேலை சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கை கொடுக்கும். வெற்றியும் பெறலாம். மாசி மாதம் 7ஆம் தேதி 11ஆம் வீட்டிற்கு புதன் வருகிறார். 6க்கும் 3க்கும் உடையவார் 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தன லாபம். உங்களுடைய சுய முயற்சியால் புத்திசாலித்தனத்தால் மேசராசி என்பவர்கள் லாபங்கள் பொருள் ஈட்டலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. படித்து கொண்டிருப்பவர்கள், போட்டித் தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறலாம். மாசி மாதம் பிற்பாதி 12ஆம் இடமான விரயத்திற்கு புதன் சஞ்சாரம் செய்கிறார். 12ஆம் வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கும் பொழுது விரயச் செலவுகள், தண்டச் செலவுகள் பெரும்பாலும் மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் குறையும். மாசி மாதம் 24ஆம் தேதி வரை மகர ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டிலே சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இதுவரை வேலை தொழிலில் கொஞ்சம் கடுமையாக இருந்துச்சு, கஷ்டம் அதிகமாக இருந்துச்சு. இந்த மாசி மாதம் மேசராசி என்பவர்களுக்கு கஷ்டங்கள் குறையும். கொஞ்சம் லெகுவாக நீங்கள் மற்றவர்களுக்கு வேலை வைத்து மற்றவர்களிடம் வேலை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் உண்டு. லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிற்கு மாசி மாதம் 24ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார். புதன், சூரியன், சனி, சுக்கிரன் 4 கிரக கூட்டணி மாசி மாதம் 24ஆம் தேதி நிகழ்கிறது. தன லாபம் உண்டு. மாசி மாதம் 28ஆம் தேதி செவ்வாய் பகவான் லாபத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 4 கிரக கூட்டணி லாபத்திலே இந்த மாதம் பிற்பாதி வரும்போது மேச ராசி என்பர்கள் மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் உடனுக்குடன் வெற்றி தரும். 4 கிரக கூட்டணி லாபத்தை நோக்கி வரும்போது எல்லாமே மேச ராசி என்பவர்களுக்கு நன்மை தான். முன்னேற்றம் தரும் மாசி. அது மேச ராசி என்பவர்களுக்கு 100% இந்த மாசி மாதம் முன்னேற்றத்தை காட்டுகிறது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரிய திசையோ சந்திர திசையோ நடக்கக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் நீங்கள் பொறுத்து பொறுமையாக பெற்றோர்கள் பெரியோர்கள் சொல்படி கேட்டு நடந்து கொண்டால் இந்த மாசி மாதம் உங்களுக்கு உண்டானதாக மாற்றிக்கொள்ளலாம். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை நடக்கக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் மாசி மாதம் முன்னேற்றங்களையே காட்டுகிறது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.